ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சிம்பிளான நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நான் இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன் இல்லையா, ஸ்கேலப்டு நெக் டிசைன். அந்த டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிவிட்டேன். இப்போ நெக் மட்டும் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இங்கே வந்து கேன்வாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பக்ரம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அது வந்து 2 ஃபோல்டிங் வந்து 2 மடிப்பில் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் வர மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி வித்தில் வந்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெக் வந்து 14 இன்ச்சஸ் வித் இருந்ததுன்னா ஒரு 16-17 இன்ச்சஸ் வித்தில் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு குண்டூசி குத்திக்கிறேன். ஸோ நம்மளுக்கு மூவ் ஆகாமல் நீட்டாக வந்து ஃபினிஷிங் வரும். இப்போ வந்து நெக்கோட வித் வந்து மார்க் பண்ணுறேன். நான் இங்கே வந்து போட் நெக்ன்றதுனால 4 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி 3 இன்ச்சஸ் 3.5 வந்து நீங்கள் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட டெப்த்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக போடுவோம் இல்லையா, ஒரு பாக்ஸ், அந்த மாதிரி பாக்ஸ் போட்டுடலாம். மேலே வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒரு லைன் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டுக்கிட்டோன்னா கட் பண்ணும்போது அந்த பிரிட்ஜை கட் பண்ணாமல் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக் வந்து அதே ஷேப். இப்போ 4 இன்ச்சஸ் வித் வந்து நம்ம மெஷர் பண்ணி வைக்க தேவையில்ல. நான் இங்கே மறந்துட்டு கட் பண்ணிவிட்டேன். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து போட் நெக் ஷேப் வந்து கொஞ்சம் ரவுண்டாக வேணுமா, இல்லை கொஞ்சம் ஃப்ளாட்டாக வேணுமா, நீங்கள் உங்களுக்கு எப்படி நெக் வேணுமோ, போட் நெக்குமே கொஞ்சம் வித்தியாசமாக நிறைய டிசைன்ஸில் வரும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த ரவுண்டுக்கு மேலே 1/2 இன்ச்சில் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒரு சும்மா டாட்டட் லைன்ஸில் வந்து மார்க் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி அந்த போட் நெக் ஷேப்லேயே வந்து நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ வரைஞ்சிட்டு நீட்டாக வந்து வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு குட்டி பாக்ஸ், இப்போ நான் காட்டுறல அந்த பாக்ஸ் வச்சு ஷேப்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நீங்கள் 1.25 ஒரு 1.5 இன்ச் வந்து அந்த நெக் ரவுண்டு சுற்றி வந்து ஈவனாக மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிள் ஷேப்பே கூட எல்லாத்துக்குமே ஈவனாக வரணும்னா நீங்கள் ஒரு திக்கான கார்டில் வந்து இந்த ஷேப் கட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஒரே ஈவன் ஷேப் வந்து அப்படியே நீங்கள் மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு டைரெக்டாக பென்சிலையே அப்படியே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிகினர்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்து நம்ம கேன்வாஸ் வந்து துணியில் வச்சு அயர்ன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வேணும் இல்லையா, அதுக்காக கீழே வந்து அந்த மார்க்கிங்க்கு கீழே வந்து 1 இன்ச் லைன் வந்து டாட்டர் லைன்ஸ் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம இந்த கேன்வாஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே வந்து பிரிட்ஜ் மாதிரி இருக்குல்ல, அதை மட்டும் கட் பண்ணாதீங்க. அதை கட் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு நெக் வந்து மெஷர் பண்ணாமலேயே நீங்கள் வந்து அப்படியே ஒட்டிக்கலாம். இது துணியில் ஒட்டும் போது நான் வந்து மறந்துட்டு ஏதோ ஞாபகத்தில் கட் பண்ணி விட்டுட்டேன். இதை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த கம் இருக்கும் இல்லையா, அந்த சைடு வந்து துணியில் வச்சுட்டு நீங்கள் அயர்ன் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரியே பேக்லேயும். இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து அந்த ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்கு 1/2 இன்ச் விட்டுருப்போம் இல்லையா, அதை விட்டுட்டு வந்து நான் வந்து கேன்வாஸ் வந்து ஒட்டுறேன். நம்ம ஏன்னா 2த்துக்கும் ஒரே அளவு தான் எடுத்தோம், ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு தனியாக எடுத்திருந்தால் அதுக்கும் சேர்த்து எடுத்துருக்கலாம். இப்போ வந்து பேக்கோட பீஸ் வச்சுருக்கேன். ரைட் சைடு வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கேன்வாஸ் ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ அந்த ஷேப்கே வந்து நம்ம தைச்சிக்கலாம். தைக்கிறதுக்கு முன்னாடி நடுவில் வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது தைக்கும்போது மூவ் ஆகாமல் இருக்கும். நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக வந்து வரும். அந்த ஷார்ப் கார்னர்ஸ் மாதிரி வருது இல்லையா, அந்த இடத்துல நீடில் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பினிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எட்ஜஸ் வந்து அந்த கார்னர்ஸ் நல்லா நீட்டாக வந்து ஸ்டிச்சிங் வரும். கொஞ்சம் பொறுமையாக தைங்க. இந்த ஸ்டிச்சஸ் தைக்கும்போது உங்களுக்கு பொறுமையாக தைச்சிங்கன்னா நீட்டாக அழகாக வந்துடும். இப்போ வந்து கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணும்போது வந்து உள்ளே நிறைய துணி வைக்காதீங்க. அது வந்து பல்கியாக வந்து அசிங்கமாக தெரியும். அந்த ஷேப் வந்து நீட்டாக தெரியாது. ஸோ 1/4 இன்ச் வந்து நீங்கள் வச்சு விட்டுடலாம். 1/4 இன்ச் விட்டுட்டு நீங்கள் வந்து வெட்டி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த எட்ஜஸ் அந்த கார்னர்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நாச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கிராஸாக போட்டுக்கோங்க. நீங்கள் தையல் போட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே அந்த நாச்சஸ் வந்து நின்றுடணும். இப்போ வந்து நான் திருப்பி விட்டுடுறேன். திருப்பி விட்டுட்டு பென்சில் வச்சு அந்த ஷேப் வந்து நீங்கள் நீட்டாக வந்து திருப்பிக்கோங்க. இப்போ வந்து நான் ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து தைச்சி விடுறேன். தைச்சிட்டு இதையும் அதே மாதிரி தான் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு தான் நான் வந்து மற்றது இடத்துல அந்த ஓரத்தையல் போடுவோம் இல்லையா, ப்ளவுஸ் ஃபுல்லாக லைனிங்கோடு அட்டாச் பண்ணுறது. நான் ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு தான் அட்டாச் பண்ணுறேங்க.
இப்போ வந்து ஃப்ரண்ட்டுமே உங்களுக்கு நல்ல நீட்டாக வந்துடுச்சு இல்லையா? இப்போ வந்து சென்டரில் வந்து ஊக்குப்பட்டி ஐப்பட்டி வரும், அதனால அந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாமே முடிச்சிடுச்சு. இப்போ வந்து நான் ஷோல்டர்ஸ் வந்து இந்த கன்சீல் பண்ணுற மாதிரி லைனிங் தனியாக மெயின் பீஸ் தனியாக அட்டாச் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம டாப் ஸ்டிச் போடுவோம் இல்லையா? டாப் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக அந்த நெக்குக்கு போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிஃபாக நெக் வந்து அப்படியே அழகாக வந்து நீட்டாக தெரியும். அதுக்கப்புறம் ஒரு தடவை அயர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் தைச்சி விடுறதுக்கு முன்னாடியும் அயர்ன் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்து இருக்கும் உங்களோட இந்த நெக்லைன் வந்து. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. தேங்க்யூ, பாய்.